எனக்கு 2 ஆபரேஷன் நடந்திருக்கு. என் பிள்ளைகள் 2 பேருமே சி செஷன் தான். அந்த டேபிள்ல நான் படுக்க மாட்டேன்னு சொன்னா என் பிள்ளை வெளியே வராது. படுக்க வச்சுட்டு ஒரு ஸ்கிரீனை போட்டுருவாங்க இந்த இடத்துல. இந்த ஸ்கிரீனுக்கு கீழே என்ன நடக்குதுன்னு படுத்திருக்கிற பெண்ணுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது எப்படி மருத்துவர்கள் என் வயிறை கிழித்தார்கள், எப்படி அவர்கள் பிள்ளையை வெளியே எடுத்தார்கள். I cannot see it, I cannot understand it, but it happened. அப்படிதான் சில நேரத்துல கர்த்தர் செய்யறது புரியாது, தெரியாது, புரிய வேண்டிய அவசியம் இல்ல. படுனா படு, முடிச்சு கர்த்தர் உங்களுக்குள் இருந்து ஒரு உன்னதமான குழந்தையை, ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்குள் இருந்து வெளியே எடுப்பார். Hallelujah. At times you have to lie down on the table without questioning. எனக்கு புரியலப்பா, நீங்க என்ன செய்றீங்கன்னு எனக்கு தெரியலப்பா, எனக்கு வலிக்குது, இந்த பாதை எனக்கு வேதனையா இருக்கு. ஆனாலும் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், என் அனுபவங்கள் எல்லாவற்றையும் செலவிட்டேன். ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று போட்டவனுக்கு தான் 2 படகு நிறைய வலையை கிழியத்தக்க மண்